பிஎஸ்என்எல் எப்படி லோயஸ்ட் காஸ்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி அதுக்கான கேஷ்பேக்கையும் வின் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லோயஸ்ட் காஸ்ட் வந்து மொபைல் ஆப்லேயே இல்லைனாலும் அதை வந்து உங்களோட பிஎஸ்என்எல் சிம்முக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக இப்போ என்னோட டாப்அப் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலோட ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து வியூ ஆல்னு கொடுத்து எல்லா பிளான்ஸையும் பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சில பல பிரச்சனைகள் இங்கே நடக்கும். எப்படி அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசார்ஜ்னு கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே வந்து நான் தேடுற ரீசார்ஜ் இருக்காது. ஏன்னா பிஎஸ்என்எல் சில விஷயங்களை இப்போ வந்து ஹைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாப்புலர் ரீசார்ஜ் ஆகட்டும், ரெக்கமெண்டட் ரீசார்ஜ் ஆகட்டும், அதில் வந்து லோயஸ்ட் பிளான்ஸை வந்து ரொம்பவே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வவுச்சர் அண்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே போனீங்கன்னா மினிமம் ஆப்ஷன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும் ஆர்டர் வைஸாக. இதில் தான் ரூ. 108 பிளான் எல்லாமே இருக்கும். இந்த ரூ. 108 பிளானை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சிம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் இருக்கும் இல்லையா, அது முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் வந்து ரூ. 108 பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இது வந்து அவைலபிளாக இருக்காது. இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் தாராளமாகவே. ஆனால் இந்த பிளானை கூட அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு உங்களுக்கு டெய்லி 1 GB டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து கால் வந்து பேசிக்கலாம். இது ஒன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சிம் வாங்குறவங்க ஒரு முறை தான் இந்த ரீசார்ஜ் வந்து பண்ண முடியும் பிஎஸ்என்எல்லில். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சிம் வாங்குறீங்க, அந்த முதற்கட்ட ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேல்யூ ஃபார் மணி தான். ரூ. 108 இவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கண்டினியூன்னு கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் ஆப்போட வந்து கனெக்ட் ஆகும். இதுலேயும் எப்படி வந்து கேஷ் வின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த ரூ. 108 பிளானுக்கு இங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து சில பல கூப்பன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு கார்டு இருந்தால் கார்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை கார்டே என்கிட்ட இல்லை அப்படின்னா நார்மலான கேஷ்பேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ₹10 நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிற ஆஃபர்லாம் வந்து அமேசானில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இங்கே வந்து இந்த பிளான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ என்னடா ரூ. 108 அப்படிலேருந்து ரூ. 107 வந்திருக்கேன்னு நினைக்கலாம். நான் ஆல்ரெடி ரூ. 108 பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரூ. 107 பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அமேசானை யூஸ் பண்ணுறேன். ஏன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து பிஎஸ்என்எலோட செல்ஃப் கேர் ஆப்பில் இந்த ரூ. 107 ஆப்ஷனே பார்க்க முடியாது. அமேசானுக்குள்ளே மட்டும்தான் லோயஸ்ட் காஸ்ட்டில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். அதுவும் ரூ. 107 பிளான்லாம் அங்கே தான் அவைலபிளாக இருக்கும். இது எத்தனை முறை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ்பேக் ₹2 கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன ரீசார்ஜஸ் கூட அமேசான் மூலிமா கேஷ்பேக் வந்து வின் பண்ண முடியும். அதுவும் பிஎஸ்என்எல் லோ காஸ்ட்டில் பண்ணிகிட்டே அதுலேருந்து இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேஷ்பேக்ஸும் கிடைக்கும். பிஎஸ்என்எல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2% ஆஃப் கேஷ் ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அமேசான் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா ரொம்ப ரொம்ப லோயஸ்ட்டான காஸ்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட பிஎஸ்என்எல் சிம்க்கான ரீசார்ஜஸை அழகாக வந்து பண்ண முடியும். இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பிஎஸ்என்எல்குள்ளே இருக்குது. நான் இப்படி தான் வந்து என்னோடய மணியை வந்து சேவ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாக்டான வீடியோ கூட நாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எலோட நெட்வொர்க்கில் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசார்ஜ் பண்ண அந்த அமௌண்ட் மூலிமா தான் நாம் வந்து டேட்டா பேக்கை யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரூஃப்காக தான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்கிறேன். பிஎஸ்என்எல் 4G பல இடங்களில் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்கதா அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா 4G வோல்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவரே இல்லாமல் ரிமோட் வில்லேஜில் இருக்கீங்கன்னா அந்த இடங்களில் கூட பிஎஸ்என்எலோட 4G சேவை கிடைக்கும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளோட ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்சோ பிஎஸ்என்எல் சீக்கிரமாகவே 5G வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.